வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல SSC MTS எக்ஸாம் 2023 எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். இதுல SSC வெப்சைட்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்க எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ssc.nic.in சொல்லிட்டு வந்து உங்க ப்ரௌசர்ல வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனோடனே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லாகின் பண்றதுக்கு வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நியூ யூசர் அண்ட் ரிஜிஸ்டர் நோ அப்படின்ற பட்டனை வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் இமீடியட்டா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இதுல ஓப்பன் ஆனோடனே உங்ககிட்ட ஆதார் இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு ஆதார் நம்பர் வந்து 2 தடவை டைப் பண்ணணும். ஏன்னா தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்றத செக் பண்றதுக்கு இங்க ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே டபுள் என்ட்ரி தான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அது மூலமா நம்ம தப்பு பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றதான் வந்து SSC வெப்சைட் வந்து நம்ம கொடுக்குற ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது நல்ல ஒரு விஷயம் தான். நோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து என்ன, நீங்க அதர் டைப் ஆஃப் ஐடி என்ன அப்படின்றது செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் நம்பர் ஃபர்ஸ்ட் நீங்க டைப் பண்ணதும் செகண்ட் டைப் பண்ணதும் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா வந்து உடனே கீழே வந்து மெசேஜ் வரும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எஸ் கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்துருங்க, இல்லை நோ கொடுத்து நீங்க எந்த ஐடி கார்டு இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணலாம். செகண்ட் நேம் அப்படின்றது வந்து என்னன்னா உங்க மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் என்ன மென்ஷன் பண்ணிருக்கோ அதை தான் கரெக்டா போகணும். முன்னாடி நேமுக்கு முன்னாடி ஸ்ரீமதி, மிஸ்ஸஸ், மிஸ்டர், மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர், ப்ரொஃபசர் சொல்லி இதெல்லாம் போடக்கூடாது. நேம் அப்படின்றது SSC சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே போடணும். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட நேம் வந்து விஜயகுமார், இனிஷியல் வந்து எஸ் அப்படின்னா பின்னாடி அப்படியே விஜயகுமார் எஸ் அப்படின்றது என்னோட மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்ல இருக்கு. நான் அதை அப்படியே மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், டைப் பண்ற மாதிரி இருக்கும். வெரிஃபை நேம் அகைன் நீங்க அதை தான் பண்ணணும். அண்ட் இப்போ நீங்க நேம் வந்து கெசட்ல பப்ளிஷ் பண்ணி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து அப்ப எஸ்ன்னு கொடுத்து அந்த நேம் நியூ நேம் இருக்குல்ல அந்த நேமை டைப் பண்ணோம். அப்படி இதை வந்து நம்ம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் என்ன நேம் இருக்கிறது இங்க மென்ஷன் பண்ணணும். கெசட்ல சேஞ்ச் பண்ண நேமையும் இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல சப்போஸ் நீங்க நேம்லாம் சேஞ்ச் பண்ணல அதே நேம் தான் இருக்கு அப்படின்னா நோன் கொடுத்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். அதே ஃபாதர் நேம் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்க டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் மிஸ்டர், மிஸ்ஸஸ், ஸ்ரீ அப்படி லேட் இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. டாக்டர், ப்ரொஃபசர் சொல்லிட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். அண்ட் வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம் அப்படின்றது அகைன் திருப்பியும் அதையும் வந்து என்ன பண்ணணும், நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம், கரெக்டா டைப் பண்ணிக்கிறோமான்றதை செக் பண்ணிக்கிறோம். மதர்ஸ் நேமும் சேம் அதே தான். அவங்களுடைய ஆதார் ஐடி கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப்ல வந்து என்ன இருக்கும், இல்லை அவங்க SSC படிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய சர்டிபிகேட்ல என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கீழே வெரிஃபை பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் போடும்போது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து செலக்ட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் மந்த் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டேட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ கிளிக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர், மந்த், டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுவும் டபுள் என்ட்ரி வந்து பண்ணணும். அப்போ வந்து கிராஸ் செக் பண்றது வசதியா இருக்கும். நெக்ஸ்ட் மெட்ரிகுலேஷன் 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ்ல போனீங்கன்னா எஜுகேஷன் போர்டு வந்து இதை பொறுத்தவரையும் வந்து டிராப் டவுன் போனீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும். தமிழ்நாடு பொறுத்தவரையும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்றது ஒன்று இருக்கும். இன்னொரு எதுனா தமிழ்நாட்டிலேயே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பசங்க படிச்சு பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்டேட் போர்டா இல்லைன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பிரைவேட்டா எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதையும் திருப்பி அகைன் வந்து அதே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எதை நீங்க மேலே கிளிக் பண்ணணும் அதே கிளிக் பண்ணணும், கீழே அதை மென்ஷன் பண்ணணும். இப்போ ரோல் நம்பர் 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அந்த ரோல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும். சர்டிபிகேட் நம்பர் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோல் நம்பர் தான் இங்க வந்து நீங்க போட போறீங்க. ஸோ அது ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாம கரெக்டா ரோல் நம்பர் என்ன இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அகைன் திருப்பி வெரிஃபை பண்றோம், ரோல் நம்பர் இங்க டைப் பண்ணி கரெக்டா இருக்கா ரெண்டு ஆப்ஷன். இயர் ஆஃப் பாசிங் நீங்க எந்த வருஷம் 10th பாஸ் பண்ணீங்களோ கடைசியா வந்து சப்போஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அகைன் திருப்பி எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இயர் தான் மென்ஷன் பண்ணணும் வந்து. ஸோ ஃபைனலா வந்து நம்ம எக்ஸாம் வந்து 10th வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய இயர் தான் மென்ஷன் பண்ணணும். அதை திருப்பி வெரிஃபை த இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ ஜெண்டர் பொறுத்தவரை மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு கிளிக் பண்ணோம், அதையும் வெரிஃபை பண்ணிடும். நம்ம மாத்தி கிளிக் பண்ணிடுறோம். இல்லை நம்ம வந்து மவுஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்கால் பட்டன் பிரஸ் பண்ணும்போது டவுன் பிரஸ் பண்ணும்போது வேற ஏதாவது மாறிடாம இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆப்ஷன்ஸ். அண்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க என்ன பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது. சப்போஸ் 10th 12th டிகிரி UG PG எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். மொபைல் நம்பர் நீங்க எந்த மொபைல் நம்ம யூஸ் பண்ணிட்டீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. வேற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட நம்பர்லாம் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்க எப்பவுமே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்ப நீங்க முடிச்ச உடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த மொபைலுக்கு தான் வரும். நீங்க அதை வச்சுதான் நீங்க அடுத்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து லாகின் பண்ற டீடைல்ஸ் வந்து எப்படி நம்ம TMSல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோமோ அதே மாதிரி தான் SSC வெப்சைட்ல லாகின் பண்றதுக்கான இது நம்ம வந்து இது வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இமெயில் ஐடி அதே மாதிரி தான். பாஸ்வேர்டு தெரிஞ்ச இமெயில் ஐடி கொடுங்க. சப்போஸ் வந்து பாஸ்வேர்டு உங்களால வந்து ரெக்கவரி பண்ண முடியல அப்படின்னா புதுசா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்க. பாஸ்வேர்டு வந்து
டூ காம்ப்ளிகேட்டா வைக்காதீங்க. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட பாஸ்வேர்டு தான் நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி வைக்கணும். அதர் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சிம்பிளா வச்சுக்கோங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். முடிஞ்சா டைரியில எதையா நோட் பண்ணி வைங்க, உங்க பர்சனல் டைரியில அதை நோட் பண்ணி வச்சுன்னா அது வந்து சேஃபா இருக்கும். ஏன்னா நீங்க திருப்பி மெயில் ஓபன் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தான் மெயில் ஓபன் பண்ணணும். ஃப்ரீக்வெண்டா மெயில் வந்து ஓபன் பண்ணல அப்படின்னும் போது வந்து பாஸ்வேர்ட் தெரியாது. அது நம்ம இப்ப இருக்கிற கேஜெட்ஸ், ஸ்மார்ட் போன், லேப்டாப் எல்லாமே வந்து நம்ம லாகின் பண்றது இல்லை. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டா போதும், அது வந்து எப்ப நம்ம போனோம்னாலும் உள்ள போனோம்னாலும் ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதனால பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்புறம் ஸ்டேட் வந்து தமிழ்நாடா எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட் வந்து. தென் நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் வந்து அடிஷனல் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜெனரல் வரீங்களா, இடபிள்யூஎஸ்ஓ, ஓபிசியா, எஸ்டியா, எஸ்சியான்றதை மென்ஷன் பண்ணணும். திருப்பி அகைன் அதை வெரிஃபை பண்ணிடுங்க. அண்ட் நேஷனாலிட்டி அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, வேற ஏதாவது கண்ட்ரியா இருக்கிறது மென்ஷன் பண்ண சொல்றாங்க. அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய தழும்பு, மச்சம் அதெல்லாம் இருக்குல்ல, ஸ்கார்னு சொல்லி அதை வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து டிசியில மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை விட நீங்க எடுத்து போட்டுடலாம் வந்து. அண்ட் பர்சன்ஸ் பெஞ்ச் மார்க் ஆஃப் டிசபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அப்படி சப்போஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்ன அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் சர்டிபிகேட் நம்பர் இம்பார்ட்டன்ட் வந்து. அண்ட் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ் சொல்லி ரெண்டு இருக்கு. ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது வேற ஒரு பிரசன்ட் அட்ரஸ்ல இருப்பீங்க. பர்மனன்ட் அட்ரஸ் உங்க ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க நேட்டிவ் பிளேஸா இருக்கும். ஸோ ரெண்டு வேறனா தனித்தனியா ஃபில்அப் பண்ணுங்க. சப்போஸ் ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மேல என்ன ஃபில்அப் பண்ணீங்களோ அது அப்படியே கீழே வந்து ஃபில் ஆகும், டைம் வந்து சேவ் ஆகும் வந்து. ஓகேவா? அடுத்து அதேதான் ஃப்ரெண்ட் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபார் அதர் நேஷனல்ஸ், மற்ற உங்களுக்கு மட்டும் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சேவ் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறீங்க. ஸோ ஃபைனலா டிக்ளரேஷன் வந்தாச்சு. ஸோ டிக்ளரேஷன் அப்படின்னும் போது வந்து ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிடுறீங்க. கிளிக் பண்ணி டேக் அ டிராஃப்ட். நம்ம இதுவரை ஃபில்அப் பண்ணணும், அது டிராஃப்ட் எடுத்து அதை ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, பிடிஎஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது வந்து. ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து போடுற அப்படின்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஃபைனல் சப்மிட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்க ரெஜிஸ்டர் நம்பர் அப்படி சொல்லி வந்துடும். இது ஓகேன்னு கொடுத்த உடனே உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மொபைல் மெசேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்கும். அப்போ ரெஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு ரெண்டுமே இங்க வந்த உடனே நம்ம எந்த பேஜ் போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம லாகின் பண்ணல அந்த பேஜுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இங்க போயிட்டு மொபைலுக்கு வந்து யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் போடுங்க. இதை அப்படியே இங்க டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், லாகின் ஆகிடும். அப்படி லாகின் ஆன உடனே உங்களோட வெப்பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லுவோம் ஃப்ரெண்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஏன்னா அவங்க கொடுக்குற பாஸ்வேர்டா அது 4 டிஜிட் இருக்கும், அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். அப்போ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி இருக்குல்ல, ஸோ அதுல சாதாரணமா ஒரு நேம் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேம் பிளஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருங்க, ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்பர் கொடுங்க 1 2 3 அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளா ஒரு பாஸ்வேர்ட் சிம்பிள். அந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து 2 தடவை என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது ஃபர்ஸ்ட் வந்து உங்க மெசேஜ் வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும், அந்த ஓல்டு பாஸ்வேர்ட் சொல்லிட்டு அப்புறம் நியூ பாஸ்வேர்டு அப்புறம் வெரிஃபை பண்றது அப்படி சொல்லி 2 வாட்டி என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆன உடனே அகைன் திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் போயிட்டு லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து யூசர் நேம் போடணும், பாஸ்வேர்ட் போடணும், இந்த அப்படியே டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு லாகின் அப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்பதான் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது வரையும் நம்ம பண்ணது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ணியாச்சு அப்படி சொல்லி பார்க்கறோம். அப்படி கொடுத்தீங்கன்னா உடனே வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல வந்து மல்டி டாஸ்க் அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் அவில்தார் எக்ஸாம் வந்து 18ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. இந்த விண்டோ எப்போ க்ளோஸ் ஆகும், பிப்ரவரி 17 க்ளோஸ் ஆகும். ஸோ இதுல அப்ளை அப்படி சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் டீடைல்ஸ் ஆல்ரெடி கொடுத்தோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். உங்களோட நேம், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம், அப்ப நியூவா சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேம் வந்துடும், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி வந்துடும். தென் ஜெண்டர் கேட்டகரி, பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்ததுன்னா எஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா அப்ப அதனோட டீடைல்ஸ் வரும். நேஷனாலிட்டி, அப்புறம் விசிபிள் ஐடென்டிபிகேஷன் வந்து மச்சம், அப்புறம் தழும்பு ஏதாவது இருக்கா, ஸ்கார் இருக்கா அப்படின்றது. அப்புறம் எக்ஸாமினேஷன் போர்டு வந்து தமிழ்நாடுல படிச்சிருந்தீங்க செகண்டரி எஜுகேஷன் அது அப்படியே வரப்போகுது. மெட்ரிகுலேஷன் ரோல் நம்பர், அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் என்ன அப்படின்றது இங்க வந்துடும். நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். தென் இப்பதான் நம்ம வந்து இதுல வந்து ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரையும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த சென்டர் வந்து செலக்ட் பண்ணணும்.
ஸோ சென்டர் பொறுத்தவரை நம்ம ஃபர்ஸ்டே எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம் அதை போடுவாங்க. கடைசியாக போக போக என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து வேற சென்டர் மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எவ்வளோ சீக்கிரம் அப்ளிகேஷன் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுருங்க, டிலே பண்ணாதீங்க வந்து. ஸோ அப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் அது. ஸோ அப்போ 3 எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நான் சும்மா சூஸ் பண்ணியிருக்கேன். சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளியும் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோயம்புத்தூர், சேலம், வேலூர் எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அது வந்து சூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட மீடியம் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்து SSC வந்து என்னது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் 13 ரீஜனல் லாங்குவேஜ் கண்டக்ட் பண்றாங்க. அதுல கவனமா வந்து இப்போ தமிழ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா தமிழ் சூஸ் பண்ணிடணும் வந்து. அகைன் திருப்பி இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்றாங்க வந்து. வெரிஃபை பண்ணும்போது மீடியம் அகைன் நீங்க தமிழ் சூஸ் பண்ணா தமிழ், ஆர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணா இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ற மாதிரி இல்லை. அது வேற ஏதாவது லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்றீங்க, மதர் டங் நீங்க படிச்சிருக்கீங்க, ஹிந்தியில படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் எக்ஸர்வீஸ் பண்ணா இல்லன்னு கேட்கறேன். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துட்டு நம்ம அப்படியே அடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரைப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வந்து. யாருக்குன்னா அது பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து. ஸோ அப்போ நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்லைனா அவங்க கொடுக்கலாமா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், அதை மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இப்போ 25, 27 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டேட்டு. அதை விட ரிலாக்ஸேஷன் அப்படின்னா SC, ST, MBC, BC இந்த ஸ்டூடெண்ட் வந்து OBCல வந்துருவாங்க. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ் மேன், அப்புறம் டெஸ்டிடியூட் வீடோ, அதுல SC, ST வீடியோஸ் அப்படி சொல்லி இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். ஆதரவற்ற விதைகள். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா எஸ்ன்னு சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நோன்னு சூஸ் பண்ணிடுங்க வந்து. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த கேட்டகரி கீழே அப்படி சொல்லி டிராப் டவுன் ஓப்பன் ஆகும், அதை வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம வேலையை வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து MTSக்கான வேலை இருக்கு அண்ட் அபில்தாருக்கான வேலை இருக்கு. நம்ம வந்து ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 11ல ஆரம்பிச்சு நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 672 வரையும் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இதுல நம்ம என்ன பண்ண இப்போ தமிழ்நாட்டில் நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா 11ல இருந்து ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வருது அப்படின்னா ஒரு 57 வந்து சென்னை அவில்தார் GSTல வருது. அப்புறம் 59ல சென்னை அவில்தார் கஸ்டம்ஸ் அப்படின்றதுல வருது வந்து. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி ரெண்டும் சேர்த்த மாதிரி MTS வந்து 62ல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிட்டிஸ் வந்து பிளேசஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்காங்கன்னா அதை சூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா வந்து திருவனந்தபுரம் சதர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படியே பெங்களூர் பக்கத்துல வந்து பெங்களூர் சூஸ் பண்ணலாம் வந்து. ஸோ இந்த மாதிரி கர்நாடகா, தெலுங்கானா சொல்லி சதர்ன் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. இது ஃபுல்லாவே நம்ம ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஃபில்அப் பண்ணிட்டு வந்துருங்க. 57, 59 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். 62 அப்படி சொல்லி போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா முடிச்சிடணும் வந்து. இதை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் சொல்லி அடுத்த பேஜுக்கு வந்து போகும் வந்து. இப்போ போட்டோகிராஃப் சிக்னேச்சர் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கவனமா பாருங்க. 20 to 50 KB வந்து இருக்கணும். சைஸ் வந்து ஜேபேக்ல வந்து இருக்கணும், JPGல இருக்கணும். இது வந்து வித் வந்து 3.5, ஹைட் வந்து 4.5 வந்து. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோகிராஃப் அப்லோட் பண்ணும்போது இது. அடுத்து வந்து சிக்னேச்சருக்கும் அதே மாதிரி 10 KB to 20 KB அதுவும் ஜேபேக்ல JPGல இருக்கணும். வித்னா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வேற, வித்ன்றது வந்து இந்த ஹரிசான்லா இருக்கிறது கிடைமட்டமா இருக்கு, அது 4 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். ஏன்னா சிக்னேச்சர் பொறுத்தவரை இப்படி இருக்கும், இந்த போட்டோகிராஃப் பொறுத்தவரை இப்படி இருக்குமா. ஸோ அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ வித் அப்படின்றது வந்து இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஹைட்டு, இது வித் வந்து. ஸோ வித் வந்து 3.5, ஹைட் வந்து 4.5. இங்க வந்து ஹைட் அப்படின்றது வந்து எவ்வளவு சொல்றோம் அப்படின்னா வந்து 2 சென்டிமீட்டர் தான் வந்து. வித் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படி சொல்லி பார்க்கலாம். இதை வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்ற மாதிரி நம்ம வெப்சைட் வந்து என்ன வெப்சைட்ல போய் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்கு. நான் farmpicture.com அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வித் என்ன அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் போட்டோக்கு நான் சூஸ் பண்ணும்போது வந்து அந்த வித் ஹைட் வந்து அதிகமா இருக்கும், 4.5 அப்படின்றத டைப் பண்ணிட்டேன். இங்க வந்து 3.5 அப்படின்றத டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சைஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து 50 KB தான். அதை அப்படியே டைப் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு நீங்க போட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டு கன்வெர்ட்னு கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணா அதுக்கப்புறம் கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி வந்துடும். அதே மாதிரி சிக்னேச்சருக்கும் அதே தான் பண்ணணும். அந்த மேக்ஸிமம் வந்து 20 KBன்றதை இங்க வந்து போட்டுருணும். அதே வந்து போட்டோனா 50 KB போட்டுருணும். வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வித் வந்து 4 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து. ஸோ வித் வந்து இங்க 4, ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். சிக்னேச்சருக்கு வந்து டைப் பண்ணிட்டு கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிட்டு இந்த மாதிரி இப்போ என்னுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு வந்து. அவ்வளவுதான். இது பாக்குறதுக்கு சிக்னேச்சர் விசிபிளா இருக்கு, போட்டோவும் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு வந்து. ஸோ அப்ப இந்த பிளராவும் இல்ல. இப்போ இது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் ஆலையும் நீங்க தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றது
பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வெதர் போட்டோகிராஃப் ஹஸ் பீன் டேக்கன் ஆஃப்டர் 18 அக்டோபர் 2021 கேட்கறாங்க. அது போன வருஷம் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் எடுத்ததான்னு கேட்கறாங்க. எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. ரொம்ப பழைய போட்டோ கொடுத்துறாதீங்க. ஸ்கூல்ல எடுத்த போட்டோ, காலேஜ்ல எடுத்த போட்டோன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கா பழசு வந்து கொடுத்துறாதீங்க. சிரமம் பார்க்காம ஒரு போட்டோகிராஃப் வந்து எடுத்துருங்க. சிக்னேச்சரும் போட்டு புதுசாவே ஸ்கேன் பண்ணி கூட அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா வந்து டிக்ளரேஷன்ல ஐ அக்ரீன்னு கொடுத்துட்டு இதை வந்து நீங்க இருக்கிறத அப்படியே டைப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ப்ரீவியூ அப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியூ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ப்ரீவியூ விண்டோ வந்து ஸோ அப்ளிகேஷன் பொறுத்தவரை இதுதான் ஃப்ரெண்ட். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபீஸ் பே பண்றது அப்படின்னு டீடைல்ஸ் வந்து போகும். ஸோ அங்க போயிட்டு நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் வந்து. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் குவாரிஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடலாம். போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அண்ணா ஸ்டாஃப் காலேஜ் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து வந்து பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபுல்லா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து இந்த வருஷம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டாஃபா வந்து நீங்க வந்து ஆகணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கோ. தேங்க்யூ. இது ஒரு அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் தயாரிப்பு.